இந்த கொஷின் இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பேஸ் பண்ண கொஷின். ஸோ என்ன சொல்கிறாங்க, இனிஷியலாக வந்து ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போது யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி வந்து 1.5 டைம்ஸ் ஆஃப் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ எஃப் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் f0. f0ங்கிறது த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சினா இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ஓகே, ஸோ இனிஷியல் கேஸில் 1.5 டைம்ஸ் ஆஃப் த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி கொடுத்து இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த கேஸில் என்ன பண்ணுறாங்க, the frequency is halved. ஸோ அப்போ f dash equal to f by 2 அப்படின்னு என்ன சொல்லலாம், 0.75 டைம்ஸ் ஆஃப் f0ன்னு சொல்லலாம். ஸோ சின்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பண்ணுறாங்க, ஃப்ரீக்வன்சி இஸ் ஆஃப்ட். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுனா, நமக்கு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது. த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சிக்கு மேலே ஃப்ரீக்வன்சி இருந்தால் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் நடக்கும். ஸோ செகண்ட் கேஸில் இந்த நம்ம அப்ளை பண்ணுற ஃப்ரீக்வன்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை விட கம்மியாக இருக்குது. அதனால ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டே நடக்காது. இப்போ எந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸும் வெளிலே வராது. ஸோ இட் ஷுட் பி 0.